Hello friends, welcome back to Jaffer Tech Ideas. இன்னைக்கு வந்து SBOல நீங்க இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்க அப்படின்னா அதாவது யூடியூப் டாஸ்க் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதில் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பைமோட் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்போ வந்து எஜுகிஸ்ட் சேஞ்ச் ஆகிருக்கு, ப்ளஸ் நிறைய கண்டிஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை பார்க்காம நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம ரெகுலராக ட்ரைனிங் டாஸ்க் இருக்கும், அதில் போனீங்க அப்படின்னா டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இதை வந்து ரெகுலராகவே ஃபாலோ பண்ணுங்கள். எப்போல்லாம் டாஸ்க் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில பேசிக் பாயிண்ட்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த கண்டிஷனை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து வீடியோ லென்த் வந்து மினிமம் வந்து 3 minutes இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 3, 5, 6, 7 அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ மினிமம் வந்து 3 minutes இருக்கணும். அதுக்கப்புறம் ஓன் வாய்ஸ் வந்து மஸ்ட்டு. ஃபேஸ் வந்து காட்டணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களுடைய ஓன் வாய்ஸ் இருக்கணும் இந்த ஸ்பான்சர் கண்டென்ட் சொல்லும்போது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுடைய டைட்டில் நம்ம கொடுக்குறோம் பார்த்திங்களா, அது வந்து நம்ம என்ன வீடியோ போடுறீங்களோ, ஒரு வேளை ஹெல்த் டிப்ஸாக இருக்கலாம், இல்லை மேக்கப், இல்லை குக்கிங்கு. ஸோ என்ன வீடியோ போடுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இந்த டைட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹேஷ்டேக். இப்போ நீங்கள் வந்து ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னா ஸோ ஹேஷ் சிம்பிள் போட்டுட்டு ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய ஹேஷ்டேக் வரும், அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் விட்டமின் டி, அந்த மாதிரி நிறைய ஹேஷ்டேக் இருக்கும், நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ, இந்த கீழே ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க, இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணணும். அதே மாதிரி இதனுடைய ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டென்ட்டு. ஸோ அதையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி போடணும். ஸோ இதான் பேசிக் கண்டிஷனு. 3 minutes இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓன் வாய்ஸ் இருக்கணும். டைட்டில் வந்து நீங்கள் என்ன வீடியோவோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஹேஷ்டேக் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நோட்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக்கு இல்லைனா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸராக இருந்தீங்கன்னா, யூடியூப் போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஃபஸ்ட்டும் போடலாம், இன் பிட்வீன் லாஸ்ட்லேயும் கூட போடலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெட்டர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸராக இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பான்சர் வீடியோ, அதாவது இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டில் வந்துடணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஓன் வீடியோ வரணும். ஸோ அடுத்து வந்து பாயிண்ட் 2 கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அடல்ட் கண்டென்ட் இருக்கக்கூடாது, ஆன்லைன் ஜாப் இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் டாபிக் யூஸ் பண்ண, ஆல்ரெடி நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வேறு ஒருத்தவங்களுடைய வீடியோவை காப்பி பண்ணி போடக்கூடாது. ஸோ வீடியோவுடைய இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பான்சர் நேமை வந்து உங்கள் ஓன் வாய்ஸில் சொல்லணும். அது எந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட், இந்த 5th பாயிண்ட்டு. ஓகே, ஸோ இந்த 5th பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, கிளிப் 1. கிளிப் 1ல் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஸ்பான்சர் நேமை சொல்லணும். இதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்னு சொல்லியிருப்போம். ஆனால் இதில் வந்து நம்ம எஜுகிஸ்ட்டை நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுனால திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகிஸ்ட் மார்க்கெட்டிங், இல்லை எஜுகிஸ்ட் அந்த என்ன ரிலேட்டட் இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிப் 2 அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்பான்சர்ட் வீடியோ. ஸோ இந்த மேலே இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த வீடியோ செகண்ட் வந்துடணும். 3வது உங்களுடைய ஓன் வீடியோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிளிப் 3 வந்து 3வது உங்கள் ஓன் வீடியோ கண்டென்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஓன் வாய்ஸில் ஸ்பான்சர் நேமு, அதுக்கப்புறம் SBO அந்த ப்ரொமோஷன் வீடியோ, அதுக்கப்புறம் உங்கள் ஓன் வீடியோ. ஸோ 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகாது. ஸோ இன்னொரு பாயிண்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்ஸு. ஸோ இன்க்ளூட் 3 keywords in the video title. இப்போ நீங்கள் டைட்டில் வைக்கிறீங்க, ஹவு டு சால்வ் விட்டமின் டி டிஃபிஷியன்சின்னு போட்டுட்டு ஹேஷ்டேக் சிம்பிள் போட்டுட்டு நம்ம பைமோட்டுடைய ப்ரொமோட்ஸன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் ஏதோ ஒரு டேக்ஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஹேஷ்டேக் போட்டுட்டு நீங்கள் வந்து எஜுகிஸ்ட் கோர்ஸு, எஜுகிஸ்ட் ஆன்லைன் கிளாஸு, ஏர்னிங்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு 3 டேக்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி டேக்ஸ் எல்லாம் வராது, ஏன்னா அதுக்கு ஸ்பேஸ் வந்து 100 words தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். டைட்டில் ஒரு 3 டேக்ஸு, அதே மாதிரி உங்கள் வீடியோ ரிலேட்டடாக டேக்ஸு. ஸோ அதில் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த டேக்ஸ்னு ஒரு செப்பரேட் பாயிண்ட் இருக்கும், அது நிறைய பேருக்கு தெரியும், டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அதில் வந்து ஹேஷ் சிம்பிள் இல்லாமல் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான ஒரு இது. இந்த ஸ்பான்சர் கீவேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துலேருந்து காப்பி பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்க வரைக்கும். ஓகே, லேர்ன் ஃப்ரம் ஹோம் அப்படின்ட்டு பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி டெஸ்கிரிப்ஷனில் போடணும். இது எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் சைடில் ஒரு இமேஜாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் தான். ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் எடிட் பண்ணுங்கள். ஸோ இதில் வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், வீடியோ ப்ளே ஆகும்.
The struggle to find courses that truly speak your language. ஸோ இது வந்து 42 செகண்ட் வீடியோ இந்த எஜுகேஷன் ஸ்டுடியோ ப்ரமோஷனாக இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு 3 டாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த 3 டாட்டை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணினாலே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்துடும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோவில் ஆட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுருங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நிறைய வீடியோஸ் வந்து ரெகுலராக எஸ்பிஐடைய அப்டேட் சம்மந்தமாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதை நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.